தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா தோல்வியடைந்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. விராட் கோலி, ருதுராஜ் இருவரும் சதம் அளித்தும் கூட தென்னாப்பிரிக்காவின் வெற்றியை தடுக்க முடியவில்லை. இந்த நிலையில் பிசிசிஐ தோல்விக்கான காரணம் குறித்து கேப்டன் ராகுலிடம் விளக்கம் கேட்டதாம். இதற்கு ராகுல், பேட்டிங்கில் தான் கோட்டை விட்டோம் என கருதுகிறேன். கடைசி நேரத்தில் அதிக பவுண்டரிகள் அடித்திருக்க வேண்டும். ரவீந்திர ஜடேஜா 27 பந்தில் 24 ரன்களை மட்டும்தான் அடித்தார். வாஷிங்டன் சுந்தர் 8 பந்தில் 1 ரன்னை மட்டும்தான் எடுத்தார். இப்படி கடைசி நேரத்தில் இரு பேட்டர்களும் 32 பந்துகளில் 28 ரன்களை எடுத்தனர். கூடுதலாக 20 ரன்கள் எடுத்திருக்க வேண்டும். குறிப்பாக ஜடேஜா பொறுப்புடன் விளையாடி 27 பந்தில் 24 ரன்களுக்கு பதிலாக 44 ரன்களை எடுத்திருந்தால் நிச்சயம் இந்திய அணி வென்றிருக்கும் என்று ஜடேஜாவை கைகாட்டி எஸ்கேப் ஆகிவிட்டாராம். இதனால் விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் 3வது ஒருநாள் போட்டியிலிருந்து ஜடேஜா, சுந்தர் நீக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.